நாளைய தினம் தையிட்டி விகாரைக்கு சுற்றியுள்ள காணிகள் நில அளவைய திணைக்களத்தினால் அளக்கப்பட இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நடத்துகின்ற பேச்சுகள் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சிவஞானம் ஸ்ரீதரனுடைய அறை சீற்றம் சந்திரகுமார் தொடர்பில் விளக்கமறியல் இருக்கின்ற பிள்ளையான் வைத்தியசாலையில் அனுமதி, இந்த 3 விடயங்கள் தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. தையிட்டி திஸ்ஸ விகாரையை சுற்றி இருக்கின்ற காணிகள் நாளைய தினம் நில அளவையாளர் திணைக்களத்தினூடாக அளக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக அதனை சுற்றி இருக்கின்ற 17 பேர் தங்களுடைய உறுதி பத்திரங்களை கொண்டு சென்று கொடுத்து அத்துடன் அந்த காணி எல்லைகளையும் காட்டி நிலத்தை அளவீடு செய்ய இருக்கின்றார்கள். இது தொடர்பில் ஏற்கனவே யாழ்ப்பாண அரசாங்க அதிபர், கடற்தொழில் அமைச்சர், காணி தொடர்பிலான நில அளவையை மேற்கொள்ளுகின்ற அந்த திணைக்களத்தினர், அதே போன்று காணிக்கு உரிமையை கோருகின்ற தரப்பினர்கள் இடையில் ஒரு முக்கிய கூட்டம் ஒன்று யாழ்ப்பாண கச்சேரியில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி இவ்வாறான ஒரு அளவீடு செய்கின்ற பணி மேற்கொள்ளப்படும் என அன்றைய தினம் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். எனினும் அந்த மக்கள் தங்களுடைய காணிகள் சுவீகரிப்பதற்கு எடுக்கின்ற ஒரு முயற்சியா என்ற ஒரு விடயத்தினை அமைச்சரிடம் கோரியிருந்தார். அமைச்சர் கூறியிருந்தார், அவ்வாறு சுவீகரிப்பதற்கான இந்த முயற்சியும் கிடையாது, அளவீடு செய்த காணி உங்களுடையதனால் இந்த காணி என்று உறுதிப்படுத்தியதன் பின்னர் அது உங்களிடம் 14 நாட்களுக்கு ஒப்படைக்கப்படும் என்று. எனினும் தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற அமைப்புகள், கட்சிகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் ஒரு கூட்டம் ஒன்றினை நடத்தியிருந்தனர். அந்த கூட்டத்தில் இவ்வாறு அளக்க விடுகின்ற பணி என்பது இதற்கு முன்னர் இராணுவம் வைத்திருந்த உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த காணிகள் உறுதிகளை பெற்று நேரடியாக நில அளவையாளர் திணைக்களத்தினூடாக அளவீடு செய்து விடுவிக்கப்படவில்லை. ஆகவே தற்பொழுது அவ்வாறான ஒரு நடவடிக்கை ஏன் முன்னெடுக்கப்படுகின்றது? இது சில வேளைகளில் இந்த காணியை சுவீகரிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சியா, அல்லது காணியை கோருகின்ற இந்த 17 தரப்பினருக்கு மட்டும் காணியினை வழங்கிவிட்டு மிகுதி காணியினை விகாரையினுடைய தேவைக்காக சுவீகரிக்க போகின்றார்களா என பல்வேறு விதமான கருத்துக்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த கலந்துரையாடலில் கூறப்பட்டது. எனினும் இன்றைய தினம் அந்த காணிக்கு உரிமை கொடுக்கின்ற தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவை எடுப்பதாகவும் நாளைய தினம் காணி அளவீடுகள் கட்டாயம் நடைபெறும் என அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரைக்குரிய காணி என்று வருகின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய செயற்பாடு என்பது மிகவும் மோசமான ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த இடம் இராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் இல்லை என்று அரசாங்க அதிபர் தெரிவிக்கின்றார். அவ்வாறானால் ஏன் அது வர்த்தமானி மூலம் வெளியீடு செய்யப்படவில்லை? வர்த்தமானி மூலம் வெளியீடு செய்யப்படாத ஒரு விடயத்தை உத்தியோகபூர்வமாக அரசாங்க அதிபர் கூற முடியுமா என்ற கேள்விகள் உண்டு. அதனை கடந்து அந்த இடத்தில் இருக்கின்ற விகாரை, திஸ்ஸ விகாரைக்குரிய காணி எது, அதற்கான உறுதி பத்திரம் எது, அதற்குரிய எல்லைகள் எது என்று கேட்கப்படாமல் போராடுகின்ற மக்களிடம்தான் அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு பின்னால் இருக்கின்ற தீய நோக்கங்கள் என்ன? இது மக்களுடைய காணிகளை அபகரிக்கப்படுவதற்கு எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியா என்று மக்களுடைய தரப்பில், தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் தொடர்பில் அல்லது அது சார்ந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற தரப்பினர் அதனை அவ்வாறு பார்க்கின்றார்கள். எனினும் கடற்தொழில் அமைச்சருடைய சந்திரசேகரத்தினுடைய தெளிவான கருத்து நிலைப்பாடு, இது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. 14 நாட்களுக்குள் அந்த காணி விடுவிக்கப்படும் என்று நாளைய தினம் அளவீடு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய முடிவுகள் எவ்வாறு அமைய போகின்றது என்பது தொடர்பில். எனினும் நேற்றைய தினம் தந்தை செல்வா அரங்கிற்கு வெளியில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் செயற்படுவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கின்ற பட்சத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தொடர்ந்து கூட்டாக பயணிப்பதில் பிரச்சனை வராதா என்பது தொடர்பில் ஏற்கனவே இபிஆர் அளவுடன் இணைந்து செயற்பட்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி. அதே போன்று பிளட்டுடன் சேர்ந்து செயற்பட்டிருக்கின்றது, டெலோவுடன் சேர்ந்து செயற்பட்டிருக்கின்றது, ஜனநாயக போராளிகளுடனும் இணைந்து செயற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனை சமத்துவ கட்சி என்று கூறப்படுகின்ற சந்திரகுமாரனுடைய கட்சியுடன் இணைந்து பயணிப்பதற்கு சிவஞானம் ஸ்ரீதரன் தயாரா என்று தமிழரசு கட்சியினுடைய
அவர்களுடைய செயலாளர் தலைவர். அந்த விவகாரத்தில் அவர்கள் அது டிடிஎன்ஏ-ஆக பார்க்கின்றார்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக. ஆகவே அவர்களுடன் இணைந்து பயணிப்பதில் அவர்களுக்கு பிரச்சனை இருப்பது போன்று இதுவரைக்கும் எந்த ஊடகங்களிலும் அவர்கள் கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் சிவஞானம் ஸ்ரீதரனை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கென்றும் தனித்து அவருக்கென்றும் ஒரு செல்வாக்கு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அவர் நேற்றைய தினம் அந்த வெளியில் வைத்து கூறிய கருத்துக்கள் என்பன, இதுவரை காலமும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டவர்கள் இனப்படுகொலையின் ஒரு பங்குதாரர்களாக செயற்பட்ட தரப்பு தான் இந்த சந்திரகுமார் தரப்பு. இவர்கள் தாங்கள் ஜனநாயக ரீதியில் அரசியல் மேற்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு அழுத்தங்களை பிரயோகித்தவர்கள், அடக்குமுறைகளை பிரயோகித்த தரப்பினர். ஆகவே இவர்களுடன் இணைந்து செயற்படுவது என்பது பொருத்தமான ஒரு விடயம் அல்ல. அப்படி எந்த ஒரு காலத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இணைந்து செயற்பட மாட்டோம் என்பதை மிகவும் தெளிவுகரமாக சிவஞானம் ஸ்ரீதரன் எடுத்து கூறியிருந்தார். இது அவருடைய ஒரு அரை சீட்டமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனினும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சந்திரகுமாருக்கு என்றும் ஒரு தனிப்பட்ட ரீதியிலான செல்வாக்கு நிலைமை ஒன்று இருக்கின்றது. அவருடைய கட்சிக்கும் அந்த செல்வாக்கு நிலைமை ஒன்று இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு அப்பால் உள்ள மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியினை சந்திரகுமார் வைத்திருக்கின்றார். ஆகவே சந்திரகுமாரும் இலங்கை தமிழரசு கட்சியும் இணைகின்ற பொழுது அது யாழ் மாவட்டத்தில் மேலதிகமாக ஒரு 10,000 15,000 வாக்குகளை தமிழரசு கட்சிக்கு பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கும். அது கட்சியினை ஒரு வளர்க்கின்ற ஒரு அடிப்படையில் தான் பார்க்க முடியும் என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு தரப்பினுடைய வாதமாக இருக்கின்றது. இது ஒரு கொள்கை சார்ந்த பிரச்சனையாக ஸ்ரீதரன் தரப்பு முன்வைக்கின்றது. ஸ்ரீதரனுடன் தனியாக நின்று போகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்க போவது கிடையாது. ஏனெனில் இது கிளிநொச்சி மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். சந்திரகுமார் மஹிந்த ராஜபக்சவுடன் இருந்த காலத்தில் எல்லாம் எவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தில் அரசியல் செய்தது, ஆகவே அந்த அரசியல் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்குவாரங்கள் தொடர்பில் அங்கிருக்கின்ற கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு சில நிலைப்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. எனினும் கால ஓட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தற்பொழுதைய நிலைப்பாடு என்பது மாகாண சபை தேர்தல் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது அல்லது ஒட்டுமொத்தமாக தங்களுடைய பலத்தை அதிகரித்து காட்டுவதற்கு இலங்கை ஏற்கனவே இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இலங்கை தமிழரசு கட்சி இணைந்து செயற்படுவது தொடர்பில் தான் தற்பொழுது பேசப்படுகின்றது. அங்கு பொதுவாக அவர்கள் இணைவதற்குரிய சின்னம், பெயர், அதற்குரிய ஒரு யாப் இருக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோல்வியடைந்ததற்கான பிரதானமான காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கென்று ஒரு நிர்வாகம் கிடையாது, அதற்கென்று கட்சி யாப்பு கிடையாது, பதிவு கிடையாது. அது இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாகத்தினுள் இயங்குகின்ற ஒரு அமைப்பாக இருந்தது. இதுவாறான விடயங்கள் ஏற்கனவே பல தடவைகள் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு பொதுவான சின்னம், பொதுவான யாப்பின் அடிப்படையில் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி முழுமையாக அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளுமா என்பது ஒரு கேள்விக்குறி. எனினும் தமிழரசு கட்சிக்குள் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுகின்றார், அரசியலமைப்பு பேரவையினுடன் என்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுக்களுக்குரிய தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. கட்சியினுடைய ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை போன்ற ஒரு சம்பவம் ஏற்கனவே இடம்பெற்றது. குறிப்பாக கட்சி தலைவர், செயலாளர் போன்றோருடன் அவருக்கு சில முரண்பாட்டு ரீதியிலான நிலைப்பாடுகள் இருப்பதான ஒரு வெளி தோற்றப்பாடு இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த சந்திரகுமாரனுடைய பிரச்சனை வருகின்றது. சந்திரகுமார் மீது இவர் அரசாங்கத்துடன் இருந்தவர், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவரை ஏற்றுக்கொண்டது. அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு பங்காளர். ஆகவே நாங்கள் அந்த கூட்டணியுடன் இணைகின்ற பொழுது அது தொடர்பில் தாங்கள் கருத்து தெரிவிக்க முடியாது என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நிலைப்பாடாக இருந்தது. அவ்வாறு அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தனர். ஆகவே சந்திரகுமாரனுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கான வருகை என்பது தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன் போன்றவருடைய எதிர்ப்பு என்பது எதிர்காலத்தில் தொடர்ந்தும் பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான். ஆகவே அதனையும் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு அதனுடைய நிலைமைகள் செல்லும் என்பது தொடர்பில். அதே நேரம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த
ரவீந்திரநாத்தினுடைய கொலை வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியல் இருக்கின்ற பிள்ளையான் நேற்றைய தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய உடல்நலம் தொடர்ச்சியாக வைத்தியர்களுடைய கண்காணிப்பில் இருப்பதாகவும் கண்காணிக்கப்படுவதாகவும் சிறைச்சாலை தரப்பு தன்னுடைய தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே அவருடைய உடல்நலம் முன்னேற்றம் அடைந்ததன் பின்னர் தான் அவர் மீண்டும் சிறைச்சாலை கொண்டு செல்லப்படுவார். அது மட்டும் அவர் வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொள்வார் என்று சிறைச்சாலை தரப்பு தங்களுடைய தகவல்களை தெரிவித்திருக்கின்றன. இன்னும் ஒரு பார்வையை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.